தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களாங்கிறது பிச்சை. திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அறநிலைத்துறை என்ன 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காருல, இப்படிதானே? தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்க சொந்தம் கொண்டு புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனியை வச்சுக்கிந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான். என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யார்? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களாங்களுக்கு பிச்சை. இந்த போராட்டத்தை திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சால் தானே முன்னெடுக்கிறதே. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூரில் எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயிலில் கோயில் கோவரத்தில் உச்சியில் என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்றுப்படை இப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன். அது ஓதாமல் போ. மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சு. இப்போ அதானே கேள்வி. 76 குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவ தானே? கும்பாபிஷேகம் தானே. ஒருத்தன் போட்ட ஓடல குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்கே எப்போ பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலே கும்பாபிஷேகம் தான். திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டெலாம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? அதனால் அது அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர் பாபா ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலைத்துறை இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காருல, இப்படி தானே? திருவண்ணாமலையை நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்டேன். பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்கில் எதுக்கு இங்கே வருது? எதுக்கு தமிழில் இருக்கணும்? ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது, அதோட விட வேண்டியது தானே? பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் யார் வச்சுருக்கா? எதுக்கு தெலுங்கில் விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்தில் நீ அறிவிக்கிற, ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா? அப்புறம் தமிழிலும்ங்கிற இது என்ன ஓநாடா? நான் கெஞ்சி யாசகம் கேட்குறேன், நான் உன்ட்ட பிச்சை கேட்குறேன்னா?